கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்களை யாவர் வாழ்த்துகிறேன். தேவனருளே அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி. 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும் ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியார் நீங்க உங்க பிள்ளையோட பேச வேண்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன? என் கிருபை உனக்கு போதும். 24 மணி நேரமும் நமக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய கிருபை வேணும். இந்த பூமியிலே நம்ம வாழ்றதுக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய கிருபை வேணும். ஒரு சில குடும்பத்துல சொல்லுவாங்க, அண்ணே எனக்கு பலவீனமா இருக்குண்ணே, என் குடும்பத்துல நிறைய காரியம் இருக்கு, அதெல்லாம் நினைத்து பார்க்கும்போது எனக்கு பல காரியத்துல பலவீனம் வருது. ஆத்மாவில் பலவீனம், சரீரத்துல பலவீனம், ஆவியில ஒரு உற்சாகம் இல்லை. நான் பல காரியத்தை யோசித்து பார்க்கும்போது பலவீனத்துல உட்கார்ந்துருந்தேன். என்னால் எந்திரிக்க முடியல, என்னால் போராட முடியல, என் வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லை. நிறைய காரியங்கள் சொல்லலாம். என் கிருபை உனக்கு போதும். ஒரு குடும்பத்தில் கர்த்தருடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ளும் போது எந்த மாதிரி சூழ்நிலையும் சரி, தம்முடைய கிருபையினால நிரப்பி உங்களை வெளியில கொண்டு வருவார். பலவீனத்திலே என் பலன் என்கிறார். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பலவீனம் இருக்கு. இப்ப நான் சொல்லலாம், என் வாழ்க்கையில நிறைய பலவீனம் இருக்கு, நிறைய காரியத்துல பலவீனம் இருக்கு, எத்தனையோ காரியத்தில் பலவீனம் சொல்லி நான் சொல்லலாம். ஆனாலும் என் பலன் உனக்கு போதும். என் பலன் உனக்கு பரிபூர்ணமாய் விளங்கும். பரிபூர்ணம். அவருடைய பலன் நமக்கு வேணும். இந்த நாளிலும் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். எப்பொழுது? கிருபை தராரு, பலன் தராரு, பூரணமாய் விளங்கும். கர்த்தர் கூட இருக்கும்போது நமக்கு பரிபூர்ணமான ஒரு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பலவீனம் இருக்கு, உண்மைதான். ஆனா கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி, அவருடைய வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்கள் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருந்து எல்லா பலவீனத்திலும் நீக்கி கிறிஸ்துவின் வல்லமையினால் நிரப்பி, புது கிருபையினால் நிரப்பி, புது பலனை தந்து கர்த்தரே கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். பூரணமாய் விளங்கும் என்றார். பூரணமாய் ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்துல யோசிப்பீங்க, அண்ணே என் குடும்பத்துல பலவீனம் இருக்கு. கர்த்தருக்கு தெரியும். ஒரு குடும்பத்துல என்னென்ன காரியத்துல பலவீனம் இருக்கு கர்த்தருக்கு தெரியும். ஒரு குடும்பத்தை சொல்லிடுவாங்க, எனக்கு கால் வலிக்கு பிரதர், முடியல, வயசாயிட்டு அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும், எங்களால முடியல அப்படிம்பாங்க. வியாபாரத்துல பல காரியத்துல பிரச்சனை இருக்கும், முடியல அப்படிம்பாங்க. வெளியில புறப்பட்டு போங்க, முடியல அப்படிம்பாங்க. பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. எந்தெந்த குடும்பத்துல பலவீனம் சொல்றீங்களோ, என் கிருபை உனக்கு போதும் என்கிறார். எந்தெந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியும், ஒரு மனுஷனுக்கு தெரியாது. என்னென்ன சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். எந்தெந்த காரியத்துல பலவீனம் தேவனுக்கு தெரியும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஆகையால் என்கிறார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. கிறிஸ்துவின் வல்லமை
கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. அந்த வார்த்தை நீங்க நல்லா ஆழமா யோசித்து பாருங்க. கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு. அவர் எதை குறித்து மேன்மை பாராட்டுறாரு அப்படின்னா, என் பலவீனங்கள் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு. ஏன் மேன்மை பாராட்டுறாரு அப்படின்னா, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல தங்கி இருக்குல்ல. ஒரு மனுஷன் பலவீனமா இருக்கான், உண்மைதான். ஆனாலும் கிருபை தந்து மீட்டெடுக்கிறாரு. கிறிஸ்துவின் வல்லமை தந்து மீட்டெடுக்கிறாரு. என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்கிறார். அப்ப அவருடைய பலன் எனக்கு வேணும், அவருடைய கிருபை எனக்கு வேணும், கிறிஸ்துவின் வல்லமை எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அதையெல்லாம் நினைச்சு பார்த்தா சொல்றாரு, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார். புதிய நாளுக்காக இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க போயிடும். கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பலவீனமா இருக்குன்னு சொல்லி ஒருவேளை இணைந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட போகிறது. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம். புதிய நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு நாமத்தினாலே வேலையறிபடட்டும். புது கிருபையால் நிரப்பு ராஜா, உம்முடைய வல்லமையால் நிரப்பு ராஜா, உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுங்கப்பா. புது எண்ணெயால் எல்லா குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. ஜெப அபிஷேகத்தினால் நிரப்பு ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துள்ள யுத்த அபிஷேகத்தை தாங்க ராஜா. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க விசேஷமா எல்லா தடைகளும் நீக்கி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கல்வாரி அனுப்பிலாம் நிரப்புங்கப்பா. பரிசுத்தங்களை அக்னி அபிஷேகம் நிரப்புனாச்சு. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. கிருபை வரலாம் நிரப்புங்க, ஞானம் வரலாம் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்பு ராஜா. உங்களுடைய கிருபையினால நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த குடும்பத்துல தாழ்த்துறாங்களோ இந்த நாளின் எல்லா தடைகளும் நீக்கி மகிமையின் ஆவியானவரை மேல தங்கிற ராஜா. உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க ராஜா. உணர்வுள்ள இதயத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. காண்டாமிருகத்துக்கு பிறனை தாங்க ராஜா. மான் கால்களை தாங்க ராஜா. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியினுடைய தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்துட்டு ஆசீர்வதிங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்க இதயத்துக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். தேவையில்லா எந்த ஒரு பொல்லாத காரியமும் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடாது ராஜா. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. எங்க இருதயம் சுத்தமாக்க உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும் ராஜா. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் கிறிஸ்துவா மாற்றாஜா. எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா மாற்றாஜா. விசேஷமா எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைக்க வேண்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க ராஜா. குமாரனுடைய ஆவியால் நிரப்புங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ இரவும் போலுமாக வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. என்னோட இருதய மனக்கண்கள் திறந்து தாங்கப்பா. எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். தேவையில்லா சிந்தனைகள், தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லாத போராட்டங்கள் 4 அப்பா வார்த்தை, பெருமை, வீண் வார்த்தை, தேவையில்லா ஜென்ம சுபாவங்கள் எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்படட்டும்பா. அப்பா கண்கள்ல கழிக்கும் போது வீண் வார்த்தையை பேசாதபடி வேலை ராஜா. உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு இடத்துல நாங்கள் புறப்பட்டு போகக்கூடாது. கர்த்தர் பொறுப்படுத்த அந்த நாளில் அப்பா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தை கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியர் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னத மண்டல சகல விதமான ஆசிரியங்களினாலும் உங்கள் பிள்ளைகள் நிரப்புங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசிரியங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வாதா. வியாதி அவங்களை விட்டு விளக்குங்கப்பா. நீதிமான சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று வேற சொல்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேற சொல்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா அவனுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உண்மையா மாற்றி ஆசிரியங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். எந்தெந்த குடும்பத்துல கர்த்தரை நம்பி ஒருமனப்பட்டு தாழ்த்தி ஜெபிக்கணும் அந்த எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களால் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்தும் இந்த நாளையும் உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கும் ராஜா. சத்திய ஆவியான நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உங்களுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கற்பனையை கை கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை தாங்க. நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய, கனி உள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளில் உமக்கு பிரியமானபடி பரிசுத்தமாவால் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தீமையான காரியங்களை வெறுத்து நன்மை செய்ய அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு பிரியமானபடி எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்கிற
பிள்ளைகளா மாறட்டும். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துற பிள்ளைகளா மாறட்டும். எல்லாவற்றைக்காக அப்பா ஸ்தோத்திரம் செலுத்தி சந்தோஷமா இருக்க கத்த கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்பி ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தரே கரந்துட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எல்லா கருத்துல கத்தர் போடுங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.